ஒரு மொழி அமுதமாக மாறி இருக்கிறது பல இடங்களில். திருநாவுக்கரசு பெருமான் அவரை கொண்டு போய் கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. கையில் கொண்டு வந்து நஞ்சை கொடுக்குறாங்க. நஞ்சை கொடுத்தவுடன் நஞ்சு நஞ்சாகத்தானே இருக்கும். விஷம் எங்கேயாவது மாறுமாங்க? ஒரு அரசன் ஊர் மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தான்? அன்னதானம் செய்து கொண்டிருந்த அன்னதானத்தில் ஆகாயத்தில் ஒரு கருடன் பறந்து சென்று கொண்டிருந்தது. கருடனுடைய பிடியில் ஒரு பாம்பு, அதோட கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்தை இறுக்கி பிடிச்சிருந்தது. எது? கழுகு, பருந்து. அது இறுக பிடித்து இருந்ததுனால அது விஷத்தை கீழே கக்கியது. மொத்தம் எத்தனை சொட்டு? வெரி குட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். உங்களை கிளாப்ஸ் பண்ணலாம். எத்தனை சொட்டு? 6 சொட்டு அன்னதானத்தில் வந்து விழுந்துருச்சு. அன்னதானம் போட்டவனுக்கு விஷம் விழுந்தது தெரியாது, அரசனுக்கு தெரியாது, சமைச்சவனுக்கு தெரியாது, பரிமாறினவனுக்கு தெரியாது. கூட்டம் அலமோதுது. இவங்க இப்படி கிண்டி கிண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கான். பெரிய கூட்டத்தில் என்ன பண்ணுவான்? போட்டுக்கிட்டு இருந்தான். அதை ஒரு இரவலன் வாங்கினான். அந்த வாங்கினவனுடைய உணவில் மட்டும் அந்த 6 சொட்டு கலந்துருச்சு, மற்றவங்களுக்கு கலக்கலை. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த 6 சொட்டு போய் சேரலை. 6 சொட்டு விஷம் வந்துருச்சு. இவர் சாப்பிட்டார். சாப்பிட்டவன் உடம்பு நீளம் பாய்ந்து ஒரு பாம்பு கடித்தால் என்ன ஏற்படுமோ அது போலவே அவன் இறந்து போனான். அவன் பாம்பு கடிச்சிருச்சின்னு அரச வைத்தியர் வந்து பார்த்து, அரசே இது பாம்பு கடித்த விடம்தான், ஆனால் அதற்கு முன்னால் இவன் நன்றாகத்தான் வந்தான்னு எல்லா காவலாளிகளும் சொல்கிறாங்க. அரசனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, புரியல. இப்போ இவன் செத்து போயிட்டான். செத்து போனவன் யமலோகத்தில் போய் யமதர்மராஜா முன்னாடி நிற்கிறான். இப்போ யமதர்மன் எப்படா இவன் செத்தான்? பாம்பு கடிச்சுதா? கடிக்கல. பாம்பு கடிக்கல, சரி. அரசன் சாப்பாடு போட்டானே வேணும்னே, இப்போ இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இவன் தற்கொலை செய்து கொண்டான்னு ஒரு தண்டனை கொடுக்கலான்னா அதுக்கு வழி இல்லை. இவன் விஷம் சாப்பிடல இல்லையா, இவன் தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை. ஒன்று. சரி, சமைத்து உணவை பரிமாறினானே அவன் இந்த விஷத்தை போட்டானா, அவன் மேலேயும் குற்றம் கிடையாது. சரி, அரசன் மீது குற்றமா? அவன் மேலேயும் இல்லை. இப்போ யார் மேலே இந்த பழியை சுமக்கிறதுன்னு இப்போ எல்லாத்துக்கும் குழப்பம் வந்துருச்சு. யமலோகத்திலேயே குழப்பம். இதுக்கான தீர்வை யாரு? சித்திரகுப்தனாலேயே சொல்ல முடியலைங்க. நமக்கும் தெரியல. சித்திரகுப்தன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணா, 2 காவலாளிகளை கூப்பிட்டு, அந்த நாட்டுக்கு போய் நல்லா விசாரிங்க, இது உண்மையான சம்பவம், என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த அனுப்பிட்டாங்க. 2 பேர் போய் நின்று பார்க்குறாங்க. ராஜா தினம் தினம் அன்னதானம் பண்றாரு. கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வேற ஒரு ஊர்ல இருந்து 4 முனிவர்கள் பசியோட வராங்க. காட்டை கடந்து இந்த நாட்டுக்கு வராங்க. சாப்பிடலான்ற ஒரு ஆர்வத்துல எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க அன்னதானம் கூடும் அப்படின்னு தேடும்போது ஒருத்தன் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட போய், அப்பா இங்க ராஜா இங்க ஏதாவது அன்னதானம் கூட இருக்குதான்னு கேட்டாங்க. அப்பா அவன் சொன்னான், கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தவன் சொன்னான், முனிவர்களே இங்க வந்து ராஜா அன்னதான கூடத்துல சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு கோயில்கிட்ட போனீங்கன்னா அங்க பெரிய கூட இருக்கு, போங்க அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு அவங்க கிளம்பும் போது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்னமோ ஒருத்தன் வந்து சாப்பிட்டு பாம்பு கடிச்ச விஷம் அவன் உடம்புல இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னான். அந்த 2 காவலாளிகள் யமலோகத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த பாவத்தின் சம்பளம் இந்த கிணற்றிலே நீர் இறைத்தவன் என்று அவனுக்கு கொண்டு போய் அந்த பாவத்தை சுமத்தினார்கள். இதிலிருந்து ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை தெரியுமா? பாம்பின் விஷம் மட்டும் நஞ்சல்ல, நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் நஞ்சாக மாறும். நஞ்சு தானங்க. நஞ்சை எப்படி மாற்ற முடியும்? அதை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை. அது எப்படி போனாலும் அது நஞ்சாகத்தானே மாறிவிடும். இப்ப
என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அடுத்த கணம் நஞ்சு அமுதாக